சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சேலம்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சென்னையில் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையிலையும் நம்ம 15+ ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ நான் சென்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் நடந்துகிட்ருக்கு, சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. Day 1 புதுப்பாக்கமில் இருக்கிற அன்யா லேஅவுட். இது ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட். 2024 செப்டம்பரில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் 2025 இதை நம்ம ஹவுஸ் வார்மிங் செய்திருக்கிறோம். லெசன் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் சைட் என்னென்னா, நாங்கள் ப்ராஜெக்டை அக்ரி பண்ண டைமுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது. காரணம், இந்த கிளைண்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு டிலே பண்ணதே இல்லை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா இருக்கும், உடனே ஒரு டெசிஷனை எடுத்துருவாங்க. நாங்கள் சாய்ஸஸ் கொடுக்கும்போது அதுக்காக ட்ராக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒரு வால் கட்டினதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் இடிக்க சொல்லி எங்களை கட்ட சொன்னதே இல்லை. ஸோ என்ன நம்ம பிளான் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக கிளைண்ட் இருந்ததால் நாங்கள் அக்ரி பண்ண டைமுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். இதில் கிளைண்ட்டை மீட் பண்ணி கேட் ஒர்க் அண்ட் ஃபியூ கரெக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்டு வீடியோ இன்னொரு எபிசோடாக நான் போடுறேன், எப்படி பிளான்லாம் செய்திருக்கணும். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, பெயிண்டிங்கில் கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ டோட்டல் பில்டிங்கும் செக் பண்ணிவிட்டு, பில்டிங்கோட நேம் போர்டு நம்ம கோயம்புத்தூரில் செய்திருந்தோம். அதையும் கிளைண்ட்டிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து கிளம்பியாச்சு. மேடவாக்கமில் இருக்கிற நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இது ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா. இது ஒரு கார்னர் சைட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபூட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பெடஸ்டல் ரைசிங்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு ஃபூட்டிங் மட்டும் இனியும் கான்க்ரீட் பண்ணாமல் இருக்குது. அதோட ரீசனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளைண்ட்டோட சைட்டில். இது என்ன இஷ்யூனா, இதுக்கு ஃபென்சிங் இந்த சைட்டுக்கு பல வருடங்களாக பண்ணாமல் வச்சுருந்ததால், இந்த கார்னர் பவுண்டரி ஸ்டோனும் கரெக்டாக இல்லாததால் கார்பரேஷன் இந்த கான்க்ரீட் ரோடு போடும்போது நம்ம சைட்டை ஒட்டி போட்டுட்டாங்க. ஆப்போசிட் சைட்டில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து செய்துட்டாங்க. இதனால் நம்மளோட பவுண்டரி காலம், இந்த போர்ட்டியோ காலமை நம்ம பவுண்டரியில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது இப்போ செய்ய முடியாமல் 2 ஃபீட் உள்ளே தள்ளி நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற லெசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சைட்டை வச்சுருக்கிறோம் அப்படின்னாலும் இயர்லி ஒன்ஸாவது சைட்டை விசிட் பண்ணணும். முடிஞ்சால் ஃபென்சிங் போடலாம், அப்படி இல்லைனாலும் பவுண்டரி ஸ்டோன்ஸ் கரெக்டாக இருக்கா எல்லா கார்னர்லையுங்கிறது என்ஷூர் பண்ணணும். அதை ஒரு இயர்லி ஒன்ஸாவது விசிட் பண்ணணும். அப்படி பவுண்டரி ஸ்டோன் காணாமல் போயிடுச்சுனாலும் திருப்பி பவுண்டரி ஸ்டோனை நம்ம போட்டு அதுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது நம்ம வந்திருக்கிற சைட் பொன்மாரில் இருக்கிற அட்மாஸ் லேஅவுட். இந்த ப்ராஜெக்டோட பூமி பூஜா நம்ம லாஸ்ட் வீக் செய்திருந்தோம். அப்போ என்னால் வர முடியாததால் இப்போ நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ப்ராஜெக்டோட பேஸ்மெண்ட் உயரம் நல்ல ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் செய்கிறோம். நம்ம இது ஒரு டெட் அண்ட் சைட்டாகவும் இருக்குது, லோ லையிங் ஏரியாவும் இருக்குன்றதால இது வந்து ரோட் லெவல்லேருந்து 5 ஃபீட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் அது ப்ராக்டிக்கலாக எல்லா சைட்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஃப்ளட்டிங்காக மட்டுமே நல்ல உயரம் வேணும்னு பார்க்குறோம். பட் அது டெய்லி யூசேஜஸில் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கூட முடியாத அளவுக்கு போயிடுது. ஸோ அதனால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஹைட்டை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வெங்கம்பாக்கமில் ஃபிட்ஜி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் லேஅவுட்டில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் வில்லா ப்ராஜெக்ட். இன்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆகி எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. கிளைண்ட்டும் இந்த நேரத்தில் சைட்டுக்கு வந்திருந்தார். ஸோ நம்ம எலிவேஷன் எப்படி செய்ய போகிறோம், ப்ளம்பிங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, டோரோட அலைன்மெண்ட் எப்படி வேணும், இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி அடுத்த ப்ராக்ரஸ் பண்ணலாங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சைட் இன்ஜினியர் குமாரவேலோட நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த டீமை எப்படி உள்ளே கொண்டு வந்து பில்டிங்கை ஃபினிஷிங்க்கு கொண்டு வரலாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ட்ராகிறது வெங்கம்பாக்கம்லேயே இருக்கிற நரசிம்மா நகர் லேஅவுட். இந்த லேஅவுட்டில் ரீசெண்டாக நம்ம ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பிளிந்த் பீம்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் நடக்குது. அதுக்கு முன்னாடி பிசிசி செய்திருக்கிறோம். யூஸ்வலாக இதை நம்ம நிறைய இடத்துல கவனிக்கிறது, பிளிந்த் பீமுக்கு ஜஸ்ட் பிலோ வந்து ரெட் பிரிக்ஸை லே பண்ணுவாங்க 1 கோர்ஸ். பட் அதை நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கிறது, அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரெட் பிரிக்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேலே இருக்கிற பிளிந்த் பீமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அதனால் பிளிந்த் பீம் வீக் ஆகும் கரோஷனால். ஸோ அதனால் கான்க்ரீட் தான் பண்ணணும். நம்மளோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸில் எல்லாமே பிசிசி தான் இருக்கும், பிளைன் சிமெண்ட் கான்க்ரீட். ஸோ அதுபடி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் செய்துட்ருக்கிறோம். உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் ரெட் பிரிக்ஸை பிளிந்த் பீம் கீழே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட்டை நம்ம விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டே மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறது பெரும்பாக்கமில் இருக்கிற நம்மளோட 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம ஒரே பிரிக்ஸ் தான், ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதோட
எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க் அண்ட் பேரப்பெட் வால் இப்போ ஒர்க் நடக்கணும். இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அண்டு பிளாஸ்டரிங் ஒர்க் என்டையராக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதோட பேரப்பெட் வாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் மேலே சில் கான்க்ரீட் நம்ம செய்திருக்கிறோம். இதை உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் நோட் பண்ணி செய்யுங்க. ஏன்னா பேரப்பெட் வாலில் வர கிராக்ஸை அவாய்ட் பண்ணலாம். வெறும் பிரிக் மட்டுமே நம்ம செய்யும்போது மேலே கிராக் வரலாம். இது கண்டினியூஸாக நம்ம ஒரு ஸ்டீல் வச்சு கான்க்ரீட் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணுற காலம்ஸையும் ப்ராப்பராக என்ன கிரேட் M20 கிரேட்னா M20 கிரேட் கான்க்ரீட் யூஸ் பண்ணி பேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. இல்லாட்டி டம்மி கான்க்ரீட் நம்ம செய்தோம்னா அது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கரோட் பண்ணும். இதை பற்றி நான் நிறைய டீட்டெயில் வீடியோஸ் செய்திருக்கிறேன். தென் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ஆர் இன்டர்னல் பிளாஸ்டரிங்கில் அந்த பீம்ஸ்க்கு இப்போ நம்ம காலம்ஸ் அண்டு பிரிக்கு ஜாயிண்ட்டு அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் க்ரூஸ் வந்து 3 பைப்ஸ்க்கு மேலே நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லாமே நம்ம கிளாஸ் ஃபைபர் மெஷ்ஷு வச்சு நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும். அப்போ நம்ம வர கிராக்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதையும் உங்கள் ப்ராஜெக்டில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம என்ட்ராகிறது பெரும்பாக்கம்லேயே இருக்கிற ஸ்வர்கபூமி லேஅவுட். இந்த லேஅவுட்டில் நம்ம 2 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் சேம் பிளான் சேம் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரூஃப் ஷட்டரிங் ஒர்க் கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் கான்க்ரீட்டுக்கான ஷட்டரிங் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. இந்த வீக்கில் கான்க்ரீட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஷட்டரிங் ஒர்க்லாம் எப்படி செய்துட்ருக்குறாங்க, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் செய்துட்ருக்குறோம். இந்த 2 ப்ராஜெக்ட்லேயுமே இன்டர்னல் கோர்ட்யார்டு சைடு கோர்ட்யார்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதோட கான்க்ரீட் ஒர்க்லாம் நம்ம 7 ஃபீட் லெவல்லையே செய்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதும் என்னவா இருக்குன்னா, எங்களுக்குமே இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஃபார் லொக்கேஷன் ஆஃப் செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்க். இதில் பாருங்கள், இது ஒரு அன்ஷேப்டு செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்கை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு காரணம் ஃபவுண்ட் மேலே பிளேஸ் பண்ண வேண்டாம் இந்த வாட்டர் டேங்க் அண்ட் செப்டிக் டேங்க்னு சொல்லி கிளைண்ட் ஃபீல் பண்ணதால் இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நாங்கள் யூஸ்வலாக ஃபூட்டிங் மேலே பிளேஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் கிளைண்ட்டு வாட்டரோட லோடு நம்ம ஒரு டேங்கை போய் ஃபூட்டிங் மேலே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நாங்கள் ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ண வேணுன்றதால நம்ம எப்படி கிளைண்ட் கேட்டாங்களோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃபூட்டிங்க்கு மேலே நம்ம யூஸ்வலாக சாயிலை ஃபில் பண்ண போகிறோம். பட் அந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் வைக்கிறதால அங்கே சாயிலை விட டென்சிட்டி கம்மியான வாட்டரை தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபூட்டிங் மேலே எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நம்ம செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்க போகிறதில்ல. ஸோ உங்களோட ப்ராஜெக்டில் ஒரு ஃபூட்டிங்க்கு மேலே தான் வாட்டர் டேங்க் அண்ட் செப்டிக் டேங்க் லொக்கேட் ஆகுதுன்னா அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்குமே நீங்கள் போக தேவையில்லை. தாராளமாக செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்கை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது அம்பத்தூரில் இருக்கிற G+2 ரெசிடென்ஷியல் பில்டிங் ப்ராஜெக்ட். இது பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மேலே பிட்டுமன் கோட் அப்ளை பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2 and 2Aக்கு நம்ம பிட்டுமன் கோட் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போதே வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணி தான் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். அடிஷ்னலாக ஸ்பெசிஃபிகேஷன் 3ல் பிட்டுமன் கோட்டும் அப்ளை பண்ணுறோம். காம்பவுண்ட் வால் எங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளைண்ட்டோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சைட் இன்ஜினியர் சந்திரசேகரோட நம்ம மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுறோம். பேஸ்மெண்ட்டோட ஹைட் இனியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சைட்டில் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த சைட்டில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் பிளாஸ்டரிங்கில் யூஸ் பண்ணணும். பிட்டுமன் கோட் வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பட் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் இப்போ நம்ம பிரிக் ஒர்க்குக்கு மேலே ஒரு கான்கிரீட் லேயர் பார்க்குறோம் இல்லைங்களா, அதை கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டு வாலில் இருக்கிற வாட்டரை மேலே கடத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஆவடி பக்கத்தில் இருக்கிற பருத்திப்பட்டு ரீஜனில் நம்ம 10,000+ ஸ்கொயர் ஃபீட் உள்ள G+4 ப்ராஜெக்ட். இது ஒரு 8 dwellings உள்ள ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் பார்க்கிங் ஃப்ளோரோட ரூஃப் கான்க்ரீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட். சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து ரொம்ப லோவராக இருந்ததால் இந்த பில்டிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து 10 feet டோட்டலாக எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஒர்க் செய்து கொண்டு வந்துருக்கிறோம். இதோட டீட்டெயில்டு வீடியோவையும் நான் ஒரு தனி வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிற பிரிக் ஒர்க்குக்கு நம்ம மிஷினில் தான் நம்ம மாற்று ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது ஒரு 10,000+ ஸ்கொயர் ஃபீட் உள்ள ப்ராஜெக்ட்ன்றதால யூஸ் பண்ண முடியுது. இல்லாட்டி பிரிக் ஒர்க்குக்கு நாங்கள் மிக்சர் மிஷின் யூஸ் பண்ணுறதில்ல, ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளாகவும் இருக்கிறதில்ல. பட் பிளாஸ்டரிங்க்கு நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே
பிளாஸ்டரிங்கை மிஷினில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் எம் சாண்டுக்கு பதிலாக கிளைண்ட் வந்து எங்களுக்கு சாண்டு சப்ளை பண்ணுறாங்க. இதில் தான் நம்ம பிரிக் ஒர்க்கு ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக ஆவடி சேக்காடில் இருக்கிற விஜிஎன் ஸ்ப்ரிங்ஃபீல்டில் இருக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங். இதோட கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃப்ளோரிங் செய்ய போகிறோம். இதுக்காக கிளைண்ட்டோட நம்ம எப்படி ஃப்ளோரிங் பண்ண போகிறோம், விண்டோஸ் எப்படி வேணும், இதை பற்றின டிஸ்கஷன், டெரஸில் எப்படி ஸ்டேர் கேஸ் நம்ம லே பண்ண போகிறோம், அவங்களுக்கு விண்டோஸோட ஓப்பனிங்ஸ் எப்படி வேணும், இதை பற்றின டிஸ்கஷன்லாம் செய்துட்ருக்குறோம். டைல் செலெக்ஷன் கிளைண்ட்டு இந்த வீக்கு செய்திருக்கிறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ஆவடியில் பட்டாபிராம் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்க்ரீட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. கிளைண்ட்டும் இந்த டைமில் வந்திருந்தார். எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம வந்து க்ரூஸ் எடுத்து எப்படி பைப்பிங் பண்ண போகிறோம், எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது எலக்ட்ரிஷியனோட கிளைண்ட்டு டிஸ்கஸ் செய்துட்டு நம்ம என்ன ஹைட்டில் வேணும், எங்கெங்கே சுவிட்ச் பாயிண்ட்ஸ் வேணும், லைட் ப்ரொவிஷன்ஸ் எங்கே வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் செய்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிண்டல் பிரிக் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு லிண்டல் கான்க்ரீட் பண்ணணும். செகண்ட் டேவோட லாஸ்ட் சைட்டாக நம்ம விசிட் பண்ணுறது நம்ம குளத்தூரில் இருக்கிற இந்த G+1 ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிரிக் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகி லிண்டல் கான்க்ரீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளானில் இல்லாத பூஜை ரூமை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லி கிளைண்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதோட டைமென்ஷனை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இதோட செகண்ட் டே கம்ப்ளீஷன் ஆகுது. தேர்ட் டே மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டாக வந்திருக்கிற சைட் OMRல இருக்கிற நம்மளோட ரெசிடென்ஷியல் வில்லா. இது ஒரு G+2 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குது. இதோட பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி இன்னர் பிளாஸ்டரிங் ஒர்க்கும் வாட்டர் டேங்க் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம 3 சேம்பர் செப்டிக் டேங்க் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கிளைண்ட்டோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். தென் செட்பேக் ஏரியாவில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷனும் இருந்துச்சு. இனிஷியலாக நம்ம அப்படி பிளான் பண்ணலை. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம சைட்டில் கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சைட் இன்ஜினியர் ஜெய்சேகர், மேஸ்திரி பாஷாட்டையெல்லாம் பேசிட்டு நம்ம இந்த சைட்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது சித்தாலப்பாக்கமில் இருக்கிற G+1 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். இது ஸ்பெசிஃபிகேஷன் 3 பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். இன்டர்னல் பிளாஸ்டரிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரோட டெரஸில் ஹெட்ரூம் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதோட ஒர்க் ப்ராக்ரஸ் பற்றி மேஸ்திரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு சைட் இன்ஜினியர் முகேஷ் ராய்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைட்லேருந்து கிளம்பியாச்சு. சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட சென்னை ஆஃபீஸ் வேங்கை வாசலில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆஃபீஸில் சைட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் என்ன பண்ணலாம், லாஸ்ட் மந்த் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. உங்களோட கனவு வீடு கோயம்புத்தூர், சென்னை அண்ட் சேலம் ரீஜியனில் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட இணைஞ்சு கட்டணும்னா மேலே இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் உங்கள் பில்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 100+ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட 4 டிஃப்ரெண்ட் ரேட் அண்ட் 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம செய்திருக்கிறோம். அதோட வீடியோ லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.